வணக்கம். நம்ம சமூகம் எப்படி போகுது பார்த்தீங்களா? பெண் பிள்ளையை கட்டி கொடுத்தாலும் ஆபத்தாக இருக்குது. சில நேரங்களில் பொம்பளைகள் வேறமாக இருக்காங்க, ஆம்பளைகள் பாவமாக இருக்காங்க. இந்த குடும்ப வாழ்க்கையில் என்ன நடக்குன்னே தெரில. 300 பவுனு, 500 பவுனு, 1000 பவுனு, இது என்னங்க? இதெல்லாம் வச்சு சாப்பிட போதா? அது பேச போதா? என்ன செய்ய போகிறீங்க? நல்ல கேரக்டர் இருக்கா? நல்ல பொண்ணு இருக்கா? ஊனம் இல்லாமல் இருக்கா? நல்லா பேசுதா? இது அமைஞ்சதே பெரிய விஷயங்க. எத்தனையோ பேர் ஊனமாக இருக்காங்கங்க. அவங்களாம் கல்யாணம் முடிச்சு ஜாலியாக இல்லையா? எவ்வளோ உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்களே, கை கால் இல்லாமல் இருக்காங்க, கண் இல்லாமல் இருக்காங்க. ஒரு 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 கால் வராமல் நடந்து அவங்களாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழலையா? ஆண்டவன் உங்களுக்கு உள்ள கொடுத்து ஏங்க ஒரு உயிரை எடுத்தீங்க? அந்தளவுக்கு ஏன் தள்ளப்படுறீங்க? அவ்வளோ கொடுமையான ஆளுங்களா நீங்கள்? அந்த காசு இப்போ நீங்கள் சிறைச்சாலை போயிட்டீங்க. அந்த அப்பா அழுகிறத பார்த்தா மனசு அவ்வளோ வேதனைப்படுது. என்ன யாராக இருந்தாலும் பெற்ற தந்தை அந்த மனசில் எவ்வளோ குமுறல் இருக்கும். அவரெல்லாம் எப்படி நிம்மதியாக தூங்குவார்? இனிமேல் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்களேங்க. இதெல்லாம் என்றைக்கும் திருந்த போகிறோம்? இந்த சமூகம் எங்கே போகுது? தயவுசெய்து உடனே தீர்ப்பை செஞ்சு இது யார், என்ன காரணம், உண்மையான காரணம் என்ன, தயவுசெய்து பாருங்கள். எதை பார்த்தாலும் நல்லதா கெட்டதா டூப்ளிகேட்டா, இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. என்ன நடக்குன்னே தெரில. நம்புகிற மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா நம்பாத மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியல. பாவம் இவர் கதறதை பார்த்தா உண்மையில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லா பெற்றோர்களுக்கும் இப்போ என்ன ஆகுதுன்னா, பெற்ற பிள்ளைகளை கல்யாணிச்சு தரதுக்கே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ செலவு பண்ணாலும் நல்ல கேரக்டராக அது போய் உள்ளே போய் ஊடுருவியாக பார்க்க முடியும்? வெளியே வெள்ளையும் சொல்லியும் போட்டு பட்டையும் சுட்டையும் போட்டு தொக்குள்ளாக வச்சுக்கிட்டு எல்லாம் வர்றாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைய போன பிறகு அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? பெற்றோர்கள் தாய் தந்தை அவ்வளோ கொடூரமான முறையில் உள்ளே ஒரு மாதிரி புலம்பிகிட்ருக்காங்க. எம்பிள்ளை சரியான இடத்துக்கு போயிருக்கா? எம்பிள்ளை சரியான இடத்துல வாழுதா? பொண்ணு போய்ட்டு பேச முடில, பொண்ணுகிட்ட ஏதாவது ஃபோனில் பேச முடில, 1008 கண்டிஷனு. தயவுசெய்து ஃப்ரீயாக விடுங்க. பர்சனல் லைஃப்பில் யாரையும் உள்ளே நுழைக்காதீங்க. தவறு எப்படி கண்டிக்கணும்? கேரக்டர் ஒரு மாதிரி இருக்குது, சரியான முறையில் பண்ணலை, வேலை பார்க்கல, வைக்கலை, அதாவதுனா ஒரு அன்பாக சொல்லி பழகுங்க. ஒரு 2 வருஷம் கேப் கொடுங்க. ஒரு பொண்ணு புதுசாக வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க 1 வருஷம் 2 வருஷம் உங்கள் கேரக்டர் என்ன, நீங்கள் யாரை புரிய வைங்க. அதுக்கப்புறம் அவங்கள சொல்லுங்கள். அவங்க அம்மா அப்பாட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது தவறுனா நேராக உட்காந்து பேசுங்க. எங்கள் உயிர் போயிடுச்சுங்க. இனிமேல் நீங்கள் வாழ்ந்தா அவங்க வாழ்ந்து என்ன செய்ய போகிறீங்க? உலகம் பூமி அது ஓடிட்டுருக்கும். உங்கள் வாழ்க்கை போச்சா? என்னங்க 300 பவுன் போடுறோம், 400 பவுன் 500 பவுன் போடுறோம். இந்த பவுனாங்க உட்காந்து வாழ்க்கை நடத்துது. இப்போ போச்சா எல்லாமே? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அந்த பொண்ணை வளர்த்து. அது எவ்வளோ கற்பனையில் ஒரு நல்ல இடத்துல கொடுக்குன்னு சொல்லி, அதுக்கு சாதாரண ஒரு ஆட்டோக்காரர் கொடுத்தா கூட நல்லா வாழ வைப்பார் போல இருக்கே. ரொம்ப வேதனையாக இருக்குங்க. உண்மையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து ஆளுகளை பார்த்து எடை போட முடியல, யாருமே பார்த்தாலும் எடை போட முடியல, எதையுமே நம்ப முடியல. எல்லாம் ஒரு மாயாவாக இருக்குது. ஒருத்தன் கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி இறந்து 2வது கல்யாணம் முடித்தாலும் சரி, 3வது கல்யாணம் முடித்தாலும் அதையும் இலக்காரம் பேசுகிறாங்க. இந்த காலம் அப்படி இருக்குது, மோசமாக இருக்குது. அவன் வாழ்க்கை ஆதாரத்துக்கு, அவனுடைய பர்சனல் லைஃபுக்கு நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணாமல் பண்ணிக்கிட்டாருங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லாம் ரொம்ப சுயநலம், எல்லாமே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. எதையுமே கொடுமையான ஒரு பார்வை, கொடுமையான எண்ணங்கள் இருக்குது. தயவுசெய்து இதெல்லாம் மாற்றிடுங்க. சமூகம் அடிக்கடி நான் சொல்கிறேன், சமூகம் என்பது நம்ம தான். ஒவ்வொருத்தரும் கண்குத்தி பாம்பாக கண்ணை விரித்து பாருங்கள். எதாக இருந்தாலும் பாருங்கள். எதையும் நேரடியாக பேசுங்க. தப்பு நடந்தால், நியாயமான விஷயமா இருந்தால் தண்டித்து கேளுங்க. தப்பு கிடையாது. அநியாயம் நடக்கிறதுல உயிர் போகிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. நீங்கள்லாம் பெரிய மனுஷங்களா? அவர் அலுவலரை பார்த்து அவ்வளோ மனசு வேதனையாக இருக்குங்க, நெஞ்சு வெடிக்குதுங்க. இதுக்கு எல்லாமே தற்கொலை பண்ணி போயிருக்கலாங்க, வாழவே வேணாங்க. அவர் ஏங்க இந்த பிள்ளைய வாழ வைக்கணும்? வீட்டில் அப்பாட்ட இருக்க வரைக்கும் எல்லாம் வந்த இடத்துல 20 நாள் 30 நாள் இப்படி ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிச்சுன்னா திருப்பி வந்திருக்கு அந்த குழந்தை. திருப்பியும் அவர் மனிதாபமானம் சொல்லியிருக்காரு, பெண்கள் பிள்ளைய அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு. அந்த பிள்ளையும் கொஞ்சம் கோலையாகத்தான் இருந்திருக்கு. எதிர்த்து போராடணும். இந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்து போராடி பெற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களுக்கு எதாவது பிரச்சனையா வெளியே ஸ்ட்ராங்காக சொல்லணும். உங்கள் மேலே நியாயமாக இருக்கா சொல்லுங்கள், தப்பே கிடையாது. உங்கள் மேலே தப்பு வச்சுட்டு திரிச்சு விட்றாதீங்க தயவுசெய்து. கல்யாணம் பண்ண இடத்துல அந்த தாலி கட்டின இடத்துலேருந்து வேறு மாப்பிள்ளை கல்யாணம் எஞ்சி ஓடுறது, இந்த பொட்டப்பிள்ளை பண்ணுற விஷயங்கள் சில பேர் ரொம்ப வேதனையாக இருக்குது. பெற்றோர்கள் இப்படி காயப்படுத்தாதீங்க. உங்களுக்கும் பிள்ளைய பிறகும் நீங்களும் நாளைக்கு பெரியவங்க ஆவீங்க, நீங்களும் பெற்றோர் ஆவீங்க. அன்றைக்கி நீங்கள் அன்றைக்கி தெரியும் உங்களுக்கு வலி. அதுவரையும் தெரியாது. எல்லோரும் கவனமாக இருங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் வேதனைக்கு ஒரு விஷயம், தாங்க முடியாத கஷ்டம். ஆண்டவன் யாருக்கும் இந்த மாதிரி தரக்கூடாது. என்னன்னு தெரில, என்ன வச்சுருக்கானோ, ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில.
உண்மையிலே அந்த குடும்பத்தை வந்து சீரியஸாக விசாரித்து டிலே பண்ணாதீங்க. உடனே என்ன ஒரு தண்டனை, ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு கொடுங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. சமூக அக்கறையுடன் அலாவுதீன்.